என்னங்க இந்த பர்ஃப்யூம் ஸ்விஸ் அரேபியன், வாலா, பியூர் மிஸ்டிக்ட். ஸ்விஸ் அரேபியன்ன்றது ஒரு நல்ல பிராண்டு போல. இங்க ஒரு எல்இடி கவுண்டர் பேனல். பாருங்க, சின்ன சின்ன பாட்டில் நல்லா இருக்குல்ல, அழகா சூப்பரா. இது நாட் ஃபார் சேல் போட்டுருக்குதுங்க, சும்மா ஷோ. இத பாருங்க, டெஸ்டர், நாட் ஃபார் சேல். ஸோ இதை வந்து வாங்கறதுக்கு இல்லை, பார்வைக்கு மட்டும்தான் வச்சிருக்காங்க போல. ஸ்விஸ் அரேபியன்ன்றது ஒரு நல்ல பிராண்டு போல. ஸ்விஸ் அரேபியன் சின்ஸ் 1974. அல்டஹாம் வாட்சஸ் ஷாப்புங்க. உள்ளலாம் பர்மிஷன் கேட்டா கொடுப்பாங்க. எல்லா இடத்துலயும் இது வச்சிருக்கிறாங்க. சூப்பரா நல்லா இருக்கு. இது அழகா இருக்கு, நல்லா டீட்டெயிலா இருக்கு பாக்குறதுக்கு. சூப்பரா. இதுவும் ட்ரெஸ் ஷாப்புங்க, பேபி ட்ரெஸ்ஸஸ் விற்கிற ஷாப்பு. இங்க பாருங்க, ஒரு அவங்க ட்ரெடிஷ்னல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ஒன்று இருக்கு, நல்லா டீட்டெயிலா. அதோடைய ஒர்க் டீட்டெயில் பாருங்க. பாருங்க, ஒன்றும் இல்லை, அதோடைய ஒர்க் டீட்டெயில் தான் நல்லா இருக்கு. மற்றபடி சின்ன விஷயம் தான் இது. மேங்கோ, இது ஒரு ட்ரெஸ் கடை. ட்ரெஸ் இங்க நிறைய ட்ரெஸ் கடை தாங்க, நிறைய ட்ரெஸ் கடை. இங்க பாத்தீங்களா, பலூன்ஸ் சூப்பரா. குழந்தைங்களுக்கு ஒன்று வாங்கி கொடுத்துட்டு அவ்வளவுதான், நம்ம ஃப்ரீயா இருந்துடலாம். மொத்தமா சேர்த்து ஒரே இதுல பிடிச்சிருக்கு. ஒரு வாட்ச் ஷாப்ல போயிட்டு ஏதாச்சும் எடுக்கணுங்க. இன்ஃபினிட்டி கலெக்ஷன், முடிவில்லாத கலெக்ஷன், 199 ரியால்ல இருந்து இருக்கு, 50% டிஸ்கவுண்ட். இங்க பாருங்க, செப்போரா, இது ஒரு பர்ஃப்யூம் ஷாப்பு. பெண்கள் அழகு சாதனம், ஃபுல்லா பெண்கள் அழகு சாதனம். ட்ரெஸ் கடை தாங்க, ட்ரெஸ் கடை பயங்கரமா இருக்கு. அந்த பக்கம் காட்டலையா, அங்கேயும் ட்ரெஸ் கடை, அங்கேயும் ட்ரெஸ் கடை. இங்க பாருங்க, பெட்ஷீட்டு, பில்லோ. இந்த பெட்டு பாருங்கண்ணா, எவ்வளவு ஒரு லக்ஸரியா இருக்கு. பெட்டு பாருங்க, ஆனா சின்னதா இருக்கும் போலங்க, குழந்தைங்களுக்கான பெட்டு போல. நம்மலாம் படுத்தா பார்த்தது 6 அடி. அது என்ன, எவ்வளவு ரேட்டு போட்டிருக்காங்க? ஏதோ டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க, 70% டிஸ்கவுண்ட் தான். 976 ரியால். இது கிளாத் ஃபினிஷிங்லாம் எல்லாம் சூப்பரா இருக்குல்ல, நல்லா அழகா. இங்க பாருங்க, லேடிஸ்க்கு உண்டான அழகு சாதனங்கள், ஹேண்ட்பேக்ஸ் பாருங்க. லேடிஸ்லாம் வந்தா செலவு பண்ணறதுக்கு யோசிக்கவே தேவையில்லை போல. ஒரு 10 லட்ச ரூபாய் பணம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா மொத்தமும் காலி ஆயிடும் போல, ஃபுல்லா. பலூன் அகைன். இங்க பாருங்க, பர்ஃப்யூம் ஷாப்பு. பர்ஃப்யூம் ஷாப்பு எல்லா இடத்துலயும் நிறைய இருக்குதுங்க, பர்ஃப்யூம் ஷாப்பு.
ஜுவல்ஸு இதெல்லாம் என்னன்னு தெரியல, நீங்களே பாருங்க. இதெல்லாம் என்ன நவரத்ன கல்லா, டீட்டெயிலாக பாருங்க. ரொம்ப அழகா இருக்குல்ல சயின்ஸ் எல்லாம். அந்த செயின் வாங்கினா இந்த கிளாஸும் ஸ்பெக்ஸும் சேர்ந்து கிடைக்குதுங்க. ஆனா இவ்வளவு அழகா விற்கிறாங்க. இந்த அழகை எல்லாமே வந்துட்டு இவங்க வந்துட்டு அவங்களுடைய மதத்தை சார்ந்து அந்த துணி கண்டிப்பா போட்டே ஆகணும். இது என்னதான் இவங்க வந்துட்டு இந்த அளவுக்கு மேக்கப் கிட் வித்தாலும் கண்டிப்பா அவங்க வந்துட்டு அந்த புர்கா போட்டு நிற்பாங்க கம்பல்சரி. ஸோ இந்த அழகெல்லாம் நம்மளால வந்து ரசிக்கவும் முடியாது, இவங்க மதத்துப்படி அதை ரசிக்கவும் கூடாது. அது அவங்களுடைய என்ன சொல்றது, அவங்களுடைய கலாச்சாரம், அதை நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. இவங்க அந்த பலூனை ஃபுல்லாக விற்று எப்போ தலைப்பட்டு எவ்வளோக்கு விற்பாங்கன்னு தெரியல. பலூனு குழந்தைங்களாம் இங்கெல்லாம் அடம் பிடிக்காதுங்க, அடம் பிடிக்காம சமத்தா இருப்பாங்க இங்கெல்லாம். நம்ம ஊர்லலாம் ஒரு பலூனை பார்த்தா அடம் பிடிச்சி அழுவாங்க, இங்கே அந்த மாதிரி கிடையாது. சீலிங் பாருங்களேன், லைட்டிங் நல்லா பண்ணியிருக்காங்கல்ல. நம்ம ஊர்ல மீன் தொட்டி விற்கும் பார்த்தீங்களா, அந்த போல ஒவ்வொரு லைட்டுக்கும் மீன் தொட்டி வைக்கிற மாதிரி இருக்கு. இங்க ஒரு ஆர்டிபிஷியல் மூங்கில் இருக்கு. இதெல்லாம் எங்கேருந்து வளரப்போகுது, இதை பாருங்க, ஆர்டிபிஷியல் தெரியுதா, ஆர்டிபிஷியல். ஏங்க கீழே இன்னும் நான் உங்களுக்கு நிறைய இடத்த காட்டலைங்க, காட்டாமலே நான் வந்துட்டு மேலே போகலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். இங்கேயும் ட்ரெஸ் ஷாப்பு, டெரனோவா ட்ரெஸ் ஷாப்ஸு. இங்கே மொபைல் பவுச்சு, மொபைல் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் விற்குது பாருங்க. மொபைல் பவுச்சுலாம் ஃபுல்லாக ஆப்பிள் பிராண்டு தானே அதிகமாக கிடைக்கிறது. ஆப்பிள் தான், ஆப்பிளை தவிர்த்து எதுவுமே சேல் ஆகாது போல. மேக்சிமம் இங்க வந்துட்டு ஆப்பிள் தான் கிடைக்குது, வேற எந்த மொபைலும் வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. சரி மேலே போவோம். இங்க ஒரு ட்ரெஸ் கடை, அதான் ட்ரெஸ் கடை தான். இங்க வந்தீங்கன்னா நீங்க வந்துட்டு ட்ரெஸ் கடைக்கு செலவு வச்சிடணும் போல நல்லா. பாருங்க, இங்க ஒரு கிட்டோஸ் பால் ஜோன் இருக்கு, குழந்தைங்க விளையாடுற ஏரியா. இங்க ஒரு குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கு பாருங்க, அழகா. பால் பாருங்க, நல்லா ஒரு பள்ளி நம்ம ஊர்ல இந்த ரெட் கலரு அது இதுன்னு இல்லாம எவ்வளவு அழகா ஒரு, இதை பார்க்கவே ஒரு ஸ்மூத் எஃபெக்ட் தெரியுதுங்க ரொம்ப நல்லா. இங்க பாருங்க, ஒரு ஆர்ட் ஒர்க் ஒன்று பண்ணி வச்சிருக்காங்க. இங்க போறதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்தாதான் உள்ள போக முடியும் போல. குழந்தைங்க பிளேயிங் ஏரியா, டிக்கெட் எடுக்கணும் போல. டிக்கெட் எடுத்தாதான் உள்ள அலவுடு, அது அங்கேயே கேட் ஆக்சஸே இருக்கு. இங்க பாருங்க, இதெல்லாம் ரப்பர்னு நினைக்கிறேங்க. எவ்வளவு அழகா விளையாடிட்டு இருக்காங்க பாருங்க. இவன் பாருங்களேன் எவ்வளவு சிட்டியா. இது கீழே இருக்கிறது ஃபுல்லா ரப்பர் நினைக்கிறேன், ரப்பர் ஐட்டம். ஜாலியா விளையாடிட்டு இருக்கேன்.
இதுவும் ஒரு சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா தான். ஏங்க இந்த இதுவும் காமிக்கணும்னா இன்னைக்கு முழுக்க காமிக்கலாம் போலங்க. பாருங்க மேல கப்பல் ஃப்ளைட்டு எல்லாமே பாருங்க, எல்லாத்தையும் தொங்க விட்டுக்கிறாங்க. குழந்தைங்க எல்லாத்துலயும் விளையாடலான்ட்டு. மேல சீலிங் நல்லா இருக்கு, இன்டீரியர் சூப்பரா பண்ணிருக்காங்க. இங்க ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. மறுபடியும் பர்ஃப்யூம் ஷாப்புங்க, ரசாசி பர்ஃப்யூம் ஷாப். இங்க என்ன இருக்கு, ஸ்லிப்பரு. எவ்வளவு அந்த மாலே பாருங்களேன், எவ்வளவு சூப்பரா. நம்ம ஊர்லயே மால், இந்த விஆர் மால் உள்ளெல்லாம் போனா இப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி தான் இதுவும் இருக்குது ஒன்றும். ஆனா இங்க என்ன, எல்லாம் பணம் கொஞ்சம் அதிகமா செலவு பண்ணுவாங்க. இங்க எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும். இதெல்லாம் கேண்டீன் மாதிரி ரெஸ்டாரண்ட். அது ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, அங்கே பை பண்ணிட்டு ஃபுல்லாக இங்கே உட்காந்து சாப்பிட்லாம். சிட்டிங் இருக்கு இங்கே ஃபுல்லாக. ரெஸ்டாரண்ட் என்னென்ன ஃபேமஸ்லாம் நம்மளுக்கு தெரியல. இந்த லைட் எது இருக்குங்க, இந்த லைட்டு பாருங்களேன், அந்த லைட்டுடைய ஷேப்பு எப்படி இருக்கு பாத்தீங்களா? அதாவது கொஞ்சம் மேல ஏறி இறங்கி இருக்கு. ஒரு நல்ல அந்த ஏதோ பறக்கிற கான்செப்ட்ல பண்ணிருக்காங்க போல. நல்லா இருக்கு. நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காகவே அவர் வந்து நிக்கிறாருங்க. வேணும். ஸோ இங்கே ஆர்டர் போட்டுட்டு நம்ம வந்துட்டு இங்கே உட்காந்து சாப்பிட்லாம். டைனிங் செட் இருக்கு இங்கே. இங்கே பாருங்க, பிங்கி ஷாப் சுகர். இந்த ஷாப் நேம் பாருங்களேன், சுகர் டோஸ். சுகர் டோஸ் ஃபுல்லாக பிங்க் கான்செப்ட்லேயே இருக்கு. நட்ஸு ஃபுல்லாக. காஃபி ஷாப் நிறைய இருக்குதுங்க. இதுனா கோஸ்டா காஃபி ஷாப். கோஸ்டா சாக்லேட்ஸு உள்ள குழந்தைங்க போனா அவ்வளவுதான். சாக்லேட்ஸ் பயங்கரமா இருக்கு பாருங்க. 80 SR ஒரு கிலோன்னு நினைக்கிறேன். சாக்லேட்ஸ் உள்ள ஃபுல்லா சாக்லேட்ஸ் தான் எல்லாம். குழந்தைங்க வந்தா தூக்கின்னு போயிடும் இதை. பாருங்க, அவுட்டரும் இருக்குது இன்னரும் இருக்கு. ரெண்டு இடத்துலயும் ஸ்டெப் பை ஸ்டெப். ஏங்க நிஜமாவே சொல்றேன், இப்ப எனக்கு வந்த வழி எனக்கு தெரியலைங்க. அந்த அளவுக்கு உள்ள சுத்திட்டு இருக்கிறதுனால பரவாயில்ல, நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய காட்டலாம். பாருங்க, அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கிறேன் பாருங்க. பீஸா கம்பெனி, ப்ரோயோ, கிராண்ட் ஃபார்லெஸ். ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ அகைன் கிளம்ப நேரத்துக்கே வந்துட்டோம். இதே நிறைய இடத்துல இந்த மாதிரி சென்ட் ஷாப் வந்துட்டு நிறைய இடத்துல வச்சிருக்கிறாங்க. இத பாருங்க, இங்க ஒரு பிராண்ட் விற்கிறாங்க போல. நம்ம
கமர்ஷியல் ஆக்டிவிட்டி லைசன்ஸ் வச்சுட்டு ரேட்லாம் பார்த்தீங்களா 250 ரியால் 900 இல்லையா 250 பெரிய அமௌண்ட்டு. இந்த லைட்டு கான்செப்ட் நல்லா இருக்குதுங்க, ஃப்ளை கான்செப்ட். அதே மாதிரி நம்ம மொபைலை பற்றியும் சொல்லி ஆகணும். நல்லா இருக்குதுங்க, இதோடைய கிம்பல் வந்துட்டு நல்லா இருக்கு இந்த மொபைலில். நல்லா நான் வீடியோ எடுத்துட்டு பார்க்குறேன். சில ரிவ்யூவில் வந்துட்டு ரன்னிங் ஓடும் போது வந்துட்டு இந்த மொபைல் ஷேக்காக நல்லா தெரிஞ்சுது. பட் நான் வீடியோ எடுக்கும் போது எனக்கு அந்த ஃபீல் தெரியல. நல்லா இருக்கு. இதை பாருங்க, லேடிஸ் காஸ்மெட்டிக்ஸ், ஜுவல்ஸ். இங்கே பாருங்க MIDI, இந்த ஷாப் பேரு MIDI. குழந்தைங்க டாய் ஷாப், குழந்தைங்களுக்கு உண்டானதெல்லாம் வைக்குது. இங்கேயும் ஒரு சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா இருக்கு, காட்டுறேன் உங்களுக்கு. இங்க பாருங்க ஹேண்ட்பேக் ஷாப்ஸ். சும்மா ஒரே ஒரு ஹேண்ட்பேக் பாக்குறீங்களா? பாருங்க SR 239. இந்த மாதிரி நிறைய எல்லாம் நல்லா சூப்பரா இருக்குதுங்க. லெதருங்க, அதே மாதிரி எல்லாமே லெதரு, பியூர் லெதரா இருக்கும் இங்கெல்லாம். சாண்டி ஷாப். இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சிட்டிங் சாப்பிட்ற ஏரியா ஒன்று இருக்கு. அங்க என்ன ஷாப்பு? பர்கர் கிங் இருக்கு. மூவி சினிமா தேட்டர் உள்ள போற இடம் போல அது. அங்க பாருங்க மூவி சினிமா போட்டுருக்குல்ல. இது பெரிய லஞ்ச் ஏரியா, சாப்பிட்ற ஏரியா, நல்ல பெருசா இருக்கு. இங்க ஒரு ஜூஸ் ஷாப்பு. ஆர்டர் பண்ணிட்டு எல்லாம் அங்க போய் உட்காந்து சாப்பிடலாம் போல, அப்படிதான். இங்க பாருங்க இந்த ஐஸ்கிரீம் கேக் நீங்க பார்த்துருப்பீங்க. இது சும்மா டிஸ்பிளேக்கு தான் வச்சிருக்காங்க. ட்ரீட் யுவர் செல்ஃப் வித் எ வாஃபிள் கோன். நம்ம என்ன ஃப்ளேவர் கேட்குறோமோ அந்த ஃப்ளேவர் போட்டு தருவாங்க இங்க. நிறைய ஃப்ளேவர் இருக்கு. ஸோ நம்ம கேட்கறத அதை போட்டு தருவாங்க அவங்க. லவ் த சிக்கன், லவ் த சிக்கன். இந்த ஷாப் பாருங்க, உள்ள ஃபுல்லா அந்த போர்ட்ல நல்லா லெட்டர்லயே கவர் பண்ணிட்டுக்கிறாங்க. ட்ரெயின் வருதுங்க. பாருங்க நிறைய குழந்தைங்க பின்னாடியே போறாங்க. எதுக்காக போறாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு அது அலோ பண்ணலையா, இல்ல அவங்களுடைய குழந்தைங்க போறாங்களா, சாரி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு போறாங்களா என்னன்னு தெரியல. யாரா அவன் நடு ரோட்ல ட்ரெயினை ஓட்டு போயிட்டுக்கிறான்? அப்படிதான் கேட்க தோணுது. என்னங்க இது? இது பாருங்க எவ்வளவு ஒரு டார்க் இதுவா இருக்கு. ஓ இங்க பாருங்க இவங்க விளையாடிட்டு இருக்காங்க பாருங்க. இவங்களுக்கு விளையாட தெரியல. எனக்கு இந்த கேம் விளையாட தெரியும். ஐ திங்க் இது வந்து பே பண்ணிட்டு விளையாடுறதுன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க அவர் ப்ளே பண்றாரு. ஒரே ஒரு
போட்டுடுறானா பாப்போமா? கரெக்டா போட்டா சூப்பருங்க. ஓ விட்டுட்டாங்க. இது எந்த இடம் உங்களுக்கு தெரியும் பார்க்கும் போதே? இவனாச்சும் போறேன் பாப்போமா? ஓ Sadiq, Anna one play. Yeah. One. Take video. Video already. Okay, okay. This me, okay? இது வந்து நான் துபாயில இருக்கேன். நம்ம ப்ளே பண்றோம். No. நம்மளுடைய தம்பி கொடுத்தாரு, அவருக்கு ரொம்ப நன்றியா சொல்லணும். தேங்க்யூ. இந்த தம்பி தான் நம்மளுக்கு கொடுத்தாரு ஒரு சான்ஸ். Sadiq, Mia. Oh, what? Hey, very good. Last ballங்க, Q ball, game ball. ராம்சே. Wow! Super! வின் பண்ணிட்டாருங்க அவரு. குட். வெரி குட். இந்த கேம் நம்ம பார்த்திருப்போம். தேங்க்யூ. பாய். தேங்க்யூ. அவர் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு, விளையாடியாச்சு. பரவாயில்லைங்க. அவங்க கேட்ட உடனே அது காசு கொடுத்து தான் விளையாடுற விளையாட்டு. இங்க வந்துட்டு பே பண்ணிட்டு தான் விளையாடணும். ஆனா அவர் கேட்ட உடனே கொடுத்துட்டாங்க தம்பிங்க. இந்த பாருங்க, இங்க டோக்கன் எடுக்கணும் போல. கேம் ஆன். ஃபுட்பால் 15, பாஸ்கெட்பால் 15, பில்லியர்ட்ஸ் 25 SR. ஏங்க அவங்க 25 ரூபாய் கொடுத்து விளையாடிட்டு இருக்காங்க. 25. பரவாயில்லைங்க, 25 ரூபாய் கொடுத்து விளையாடுனுங்கிறாங்க. ஒரு 1 hour விளையாட விடுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளையும் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணி விட்டாங்க. இது என்னங்க, ஷூட்னு போட்டிருக்கு. உள்ள பயங்கரமா இருக்குதுங்க, இருட்டா இருக்குது. எல்லாம் நியான் லைட்ல இருக்கும் போல. ஷூட். வெளியே பாருங்க, கட் அவுட் எப்படி வச்சிருக்காங்க. அந்த ஒரே ஒரு இடத்துக்கு பாருங்க என்ன மாதிரி கட் அவுட். கீழே போவேனா, இங்க ரவுண்ட் அடிச்சுட்டு கீழே போயிடுவோம். ஏன்னா நான் எந்த வழியில வந்தேன்னு கூட எனக்கு தெரியல. இப்போ எங்க போயிட்டு இருக்கோம்னு தெரியல. மறுபடியும் போலாவும். இங்க இது பெட்டு, வீட்டுக்கு தேவையானது அதெல்லாம் விற்குது. ஃபுல்லா காபி ஷாப். மறுபடியும் இது ஒரு காபி ஷாப் தான். இதுவும் புட்டி இன்னும் போட்டிருக்கு காபி ஷாப்பு. மம்மா பன்ஸ் கஃபே. ட்ரெஸ் கடை. பைசல் என்ன கடைன்னு தெரியலங்க. சென்ட்டு கடைங்க. எவ்வளோ ரிச்சா இருக்குதுங்க அந்த கடை. அது
இதோடைய கேட்டு என்ட்ரன்ஸ் பயங்கரமா இருக்குது. ட்ரெஸ்ஸு கடை பார்த்தீங்களா? நம்ம ஊர்ல இதெல்லாம் வந்துட்டு தொலைன்னு இருக்குதுன்னு சொல்லுவோம். இங்கே இது இங்கே இல்லை, இப்போ நிறைய இடத்துல ஃபேஷன் அதெல்லாம். இதுக்கு மேல மாடி இல்லைங்க, இது மொத்தம் 2 மாடி தான். சாரி, ஒரே மாடி தான். அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரு, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு. இதுதான் சாரா, நம்மளுக்கு தெரியும் சாரா. நம்ம ஊர்லயும் விளம்பரம் போயின்னு இருக்கும், சாரான்னு. எவ்வளோ பெரிய எல்இடி பேனல்ல ஒரே ஒரு ஜாரா வச்சிருக்காங்க பாருங்க. இதுதான் வந்துட்டு விளம்பரத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதனாலன்னா இந்த மொத்த ஏரியால இது ஒரே ஒரு நேம் தெரியுதுல்ல, அப்போ அதுதான் எல்லாரும் பார்ப்பாங்க. ஸோ ஜாரா விளம்பரம் நல்லா இருக்கு. அந்த விளம்பரம் அண்ணாண்ட போனீங்கன்னா பேக் ஷாப்லாம் காட்டியிருக்கலாம். பர்ஃப்யூம் ஷாப்பு. ஓ, இது நம்ம பார்த்துட்டாங்க, குழந்தைங்க விளையாடிட்டு இருந்தது. கேட்டு பார்ப்போமா? இது பாருங்க, பாருங்க, சூப்பரா இருக்கு. நல்லா நிறைய இருக்குதுங்க, கலெக்ஷன்லாம் இங்க நல்லா இருக்கும், சூப்பரா. இது சீரான்ற ப்ராடக்ட், சீரான்னு போட்டுருக்கு. நிறைய கேர்ள்ஸ் ஸ்லிப்பர்லாம் பாருங்க எப்படி இருக்கு. நல்லா இவங்க யூஸ் பண்ற ஸ்லிப்பர்ஸ். எங்க எவ்வளோ ஸ்டோன் போட்டு எந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? ஹேண்ட்பேக் பார்த்தீங்களா? லெதரு. கேட்டு பார்ப்போமா? ஒரு வேணாம், நான் இப்போ அவங்க வியாபார டைமில் இருக்கிறாங்க, இந்த டைமில் நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இங்கே ஒரு கம்ஃபர்ட் சூப்பர் நோவா கிளைட், இது ஒன்று ட்ரெஸ்ஸு கடை. ஹேண்ட்பேக்கு இதெல்லாம் நிறைய இருக்கு. ஸ்லிப்பர், ஹேண்ட்பேக்கு பாருங்க, சூப்பராக இருக்கு. இதை பாருங்க, டேபி இன்னும் ஒன்று இருக்குதுங்க. இங்கே நம்ம ஜிபே பண்ணுறோம்ல, அது மாதிரி டேபி இன்னும் ஒரு டேபி பே, அது வந்துட்டு யூஸ் பண்ணோம்னா ஏதாச்சும் ஒரு ஆஃபர் கிடைக்கும் இங்கெல்லாம். இங்க பாருங்க, நம்ம ஊர்ல மேக்ஸ் இருக்குல்ல, இங்க மேக்ஸ் இருக்கு. இது சென்டர் பாயிண்ட், இதுவும் ஒரு ஷாப்பு. மேக்ஸ். இதெல்லாம் குழந்தைங்க டாய்ஸ். இங்க பாருங்க, இதெல்லாம் பபிள் காம், அந்த ஜவ்வு மிட்டாய். நம்ம ஊர்ல இது பேரு எல்லாம் ஜவ்வு மிட்டாய், இங்க இருக்கிறது எல்லாம் ஜவ்வு மிட்டாய். ஃபுல்லா ஜவ்வு மிட்டாய் தான். சூப்பரா இருக்குல்ல? ஒண்ணு கேட்டு சாப்பிட்டு பார்க்கலாம்னு தோணுது. குழந்தைங்க விளையாட்டு சாமான். ஓகே, ட்ரெஸ் கடை. ஆனா எங்க சுத்தினாலும் ஒரே மாதிரி தாங்க இருக்கு. ட்ரெஸ் கடை, சென்ட் கடை, ஹேண்ட்பேக் கடை. இது தவிர்த்து வேற எதுவுமே இங்க இல்லை. ட்ரெஸ் கடை, ஹேண்ட்பேக் கடை, அதுக்கப்புறம் சென்ட் கடை. மறுபடியும் அங்க ஒரு கேம் ஷாப்பு, ஒரு கார்னர்ல ஒரு ரெஸ்டாரண்ட். இந்த 5 கடை தாங்க இது முழுக்கவே. இந்த 5 கடையில மொத்தமும் கவர் ஆயிடுது. அங்கெல்லாம் இன்டீரியரே பயங்கரமா இருக்குதுங்க. அந்த பேகுக்கு உண்டான செலவை விட அவங்க
வண்டியோட இன்டீரியருக்கு பயங்கர செலவாயிருக்கும் போல. அப்பா, இங்க பாருங்க ஜுவல் ஷாப் பையன்றா பயங்கரமா இருக்குதுங்க. இங்க பாருங்க ட்ரெஸ் இன் லவ் கடையுடைய பேரு. அப்படியே ஒரு மொபைல் ஷாப்பு, அவங்களுடைய காஸ்மெட்டிக்ஸு பாருங்க. பி ஸ்டைல். ஓ சலூனா? ஆமாங்க, குழந்தைங்களுக்கான சலூனுங்க பி ஸ்டைல். அங்க பாருங்க சூப்பர் சூப்பரா முடியலாம் பாருங்க. அழகா உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம் போல. சூப்பரா இருக்கு கார்ல உட்காந்து முடி வெட்டுறது. குழந்தைங்க அதாவது இந்த போல ஷாப்பிங் வரும்போது இவங்களுக்கு அப்படியே முடி வெட்டி கூட்டிட்டு போயிடலாம் போல. இங்க பாருங்க கேமிங் ஷாப்பு. ஃபுல்லா கேமிங் ஏரியாங்க. நம்ம ஊர்ல விஆர் மால்ல இருக்குது அதே மாதிரி தான் இருக்குது. பட் கொஞ்சம் சில டிஃபரெண்ட் கேம்லாம் இருக்குது. பாருங்க என்ன கேம்னே தெரியல. ராட்னம் இருக்குது. ரொம்ப நேரமா வெளியவே உங்களை காமிச்சிட்டு பேசிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் என் முகத்தையும் பாருங்க. நான் தான் இந்த வீடியோ எடுக்கிறது. ஸோ என் முகத்தையும் கொஞ்சம் பாருங்க. என் முகம் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. கமெண்ட்ல கலாய்ச்சிடாதீங்க. சரி, மறுபடியும் நான் உங்களுக்கு அந்த வீடியோவே காட்டுறேன். பி ஸ்டைல். அந்த ஹேர் தாங்க, முடி தாங்க எல்லாம் பயங்கரமா இருக்குது. முடி பாருங்க. பி ஸ்டைல்ல கண்ணல்ல நான் தெரியுதுன்னா ஹேர் கட் விஐபி. விஐபின்னா அது உள்ள ரூம்ல போய் விஐபி கட் பண்ணணும் போல. டிக்கெட் பூத்து, அந்த டிக்கெட் எடுத்துட்டு அண்ணாண்டெல்லாம் நிறைய இருக்கு கேம். இந்த ஷாப் பாருங்க, ரெஸ்டாரண்ட் கீழே நிறைய இருக்கு. மரீனாங்க, அடடே நம்மளுடைய பீச் பேருங்க மெரினா பீச்சு. மெரினான்னு ஒரு கடை இருக்கு, ஒரு ட்ரெஸ் கடை இங்க. பரவாயில்ல, நம்ம ஊர் பேரு ஒன்னே ஒன்று இருக்குதுங்க, சந்தோஷம். மரீனா. ஆனா அவங்க எதை ஞாபகத்துல வச்சிருப்பாங்க தெரியல. நம்மளுக்கு நம்ம ஊர் ஞாபகம் வருது மரீனான்னும் போது. மினி கடை பேரு மினி. டாய்ஸ், குழந்தைங்களுக்கு உண்டான டாய்ஸ் நிறைய இருக்கு. ஃபுல்லா டாய்ஸ் தான் பாருங்க. எவ்வளவு கியூட்டா அழகா. 49 ரூபாங்க இதெல்லாம். ரப்பர் டாய்ஸ் தான். 49, 59 அது போல நிறைய டாய்ஸ் இருக்கு. உள்ள ஃபுல்லா இருக்கு பாருங்க. மேலெல்லாம் இருக்கு. டாய்ஸும் நல்லா அழகா குவாலிட்டியா இருக்குதுங்க. நம்ம ஊர்லலாம் குழந்தைங்கள குத்தா கடிக்கும்ல டாய்ஸ். இங்கெல்லாம் அந்த மாதிரி தைரியமா கொடுக்கலாம் குழந்தைங்க கடிச்சுன்னு விளையாடுறதுக்கு. கிளாஸ்லாம் பாருங்க, லேடிஸ் யூஸ் பண்ற கிளாஸ் தான் இதெல்லாம். நல்லா கிளாஸ்லாம். ஏஇடி எவ்வளோ போட்டிருக்கு? சாரி, எஸ்ஆர் 300. ஸோ 300 ரூபாங்க. 6000 ரூபாய், 7000 ரூபாங்க இந்த கிளாஸ்லாம். அப்படியே ஹேண்ட்பேக் கடை தான் இது. என்ன கடை என்னன்னு தெரியலீங்க.
ஜுவலா என்னதான் தேர்துங்க, ஜுவல்னு போட்டுருக்குது. செருப்பு இங்கெல்லாம் நிறைய அதாங்க ஹேண்ட்பேகு ஸ்லிப்பர்லாம் நிறைய செலவு பண்ணுவாங்க போல. பாருங்க இப்படி இருக்கு. ஏங்க நான் மொத்தமா அந்த 5 கடை தாங்க. நம்ம தெருவில் போனால் ஒரு அண்ணாச்சி கடை இருக்கும், காய்கறி கடை, மல்லிகை கடை, அதுக்கப்புறம் வேற என்ன கடை இருக்கும், ஒரு கறி கடை, அந்த மாதிரி எல்லா கடையும், சிக்கன் கடையோ ஏதோ ஒரு கடை இருக்கும். இங்கே அப்பா ட்ரெஸ்ஸு கடை, இங்கே ஒரு மொபைல் ஷாப்பு அந்த மாதிரிலாம் இருக்குது, மொபைல் அக்சசரிஸ்லாம் விற்குது. இருந்தாலும் இதுவும் ஒரு ட்ரெஸ்ஸு கடை தான். நான் இப்போ எந்த பக்கம் வந்தேன், எங்க போயிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியலைங்க. வாட்சி காட்டுங்க, வாட்சிங்களா? இதுல காட்டுறேன் பாருங்க. அவங்க டிஸ்பிளேல வைக்கிற வாட்சி பயங்கரமா இருக்கும். இங்க பாருங்க, ரவாய் ஜெனிவா. பவர்லி ஹில்ஸுங்க இந்த வாட்ச் பேரு. இது என்னன்னு சொல்லுங்க, எனக்கு தெரியல. ஹவாய் ஜெனிவா போட்டிருக்கு. மோந்திரமா, ப்ளூடூத்தா, இல்லை இயரிங்ஸா? என்னது? சாண்டா பார்பரா போலோ அண்டு ராக்கெட் கிளப். அகைன் ஒரு டாய் ஷாப்பு. நல்லா கேமிங் சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்குதுங்க. பாருங்க, கேமிங் சிடி கேசட்டுங்க. கேமிங் கீபோர்ட்ஸு, ஸ்பீக்கர்ஸு எல்லாம் இருக்குது. ஃபுல்லாக கேமிங் செட்டப் தானே. அந்த கேமிங் சேர் இருக்குது. இருக்குதுங்க. இந்த போல ஜாய்ஸ்டிக் தாங்க கேமர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கான தான் மொத்தமாகவே. இந்த சிஸ்டமேட்டிக் ரேட்டு பாருங்க, 5333 ரூபாய். அதாவது 1,30,000 ரூபாய். சில ஷாப்லாம் தைரியமாக உள்ளே போக முடியுது. பிளே ஸ்டேஷன், காம்படிட்டிவ் கேமிங், நிண்டெண்டோ அங்கே போட்டிருக்கு. ஜயர்ஸ், கிரீக் நேஷன். ஓகே, இது ஒரு ஜூஸ் கடை. ஜூஸ் உள்ள ரொட்டி ரெடி பண்றாரு பாருங்க. பாருங்க, அவ்வளவுதான். அந்த ரொட்டி ரெடி பண்ணியாச்சு. அந்த ரொட்டி எடுத்து உள்ள வைப்பாரு பாருங்க. அவ்வளவுதான். அது கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடும். உடனே அவ்வளவுதாங்க. என்னங்க ஒரு 10 செகண்ட்ல ரெடி பண்ணுகிறாரு. வேலை பாருங்க எவ்வளவு வேகமா நடக்குது அவருக்கு. உள்ள பட்டுன்னு விட்டுக்கணும். அவர் வைக்கிற அந்த இது பாருங்க, அந்த ரொட்டி மறைச்சிட்டாரு. அங்க பாத்தீங்களா? அவ்வளவுதான். ஸோ அவருடைய வேலை வந்துட்டு நல்லா வேகமாகவே, ரொம்ப வேகமாக போகுது. ஏன்னா அவருக்கு ரெஸ்டே இருக்காது போல. ஜூஸ் ஷாப்பு. இது ஒரு பிளே ஏரியாங்க ஃபுல்லாக. ஆனால் குழந்தைங்க இட்டு வந்தால் நிறைய செலவுங்க இங்கே. பயங்கர இங்கே ஒரு, அதாவது என்ட்ரன்ஸ் நல்லா இருக்குதுங்க இங்கே.
பில்லி பீஸ் நல்லா இருக்குல்ல லைட்டிங்கு சூப்பராக போட்டிருக்காங்க லைட் நல்லா அழகா. அதான் பில்லி பீஸ் இந்த ஷாப் பேரு. இங்கே இது கொஞ்சம் நல்லா இருக்குது, அதாவது அவுட்டர் நல்லா இருக்கு. இன்டீரியர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பாருங்க, குழந்தைங்க விளையாடுறாங்க, ஜம்பிங் இருக்கு. அவ்வளோதாங்க, இது பார்த்த ஏரியா தான். நம்ம ஏதாச்சும் ஆனா இங்கெல்லாம் ஒன்று பொருள் வாங்கினாலே ஒரு மணி நேரம் உக்காந்துடணும் போலங்க. ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டு பார்ப்போமா? கொஞ்சம் இதுவா இருக்கு. ஏதாச்சும் ஜூஸு, பில்லி ஸ்டிக் இந்த கடை பேரு. வேற ஏதாச்சும் போய் பார்ப்போம். இங்க பாருங்க நிறைய ஷாப் இருக்கு. இது குடு குடு, அப்புறம் ஸ்பாரோ, டாமினோஸ், பாஸ்டாலிட்டா, அப்புறம் மெக்டானால்டு. இது செல்ஃப் ஆர்டருங்க, பார்த்தீங்கன்னாலே தெரியும். அது ஆர்டர் போட்டுட்டு இருக்காங்க. அங்கே போயிட்டு நம்ம ஆர்டர் போடணும். அங்கே நின்னா வேற லேட் ஆகிடும். நம்ம இங்கே ஏரியாவை கவர் பண்ணறதுக்கு வந்திருக்கோம், இதுக்காக நிற்கலாமா? இன்னொன்று, இந்த போர்டெலாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு இது பண்ணுறாங்க, நிறைய அரபி லெட்டர்லேயே போட்டு வச்சிடுறாங்க. இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுறது? அந்த மெனு போர்டில் ஏன் எல்லாமே 500 ரூபாய்க்கு மேலே இருக்குதுங்க, என்னங்க பண்ணுறது? எல்லாமே 500 ரூபாய். அந்த பாருங்க ஆர்டர் போட்டுட்டு இருக்காங்க. இதுதான் ஆர்டர் போடுறது போர்டு. நம்மளுக்கு என்னென்ன தேவைன்னா அது ஆர்டர் போடணும். ஆர்டர் போனா இங்க வந்து அந்த பொருளை வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். பாருங்க கடைக்குள்ளேயே வந்து பலூனை வித்துன்னு போறாரு இவரு. இது என்ன? பை டிக்கெட் இயர், சினிமா டிக்கெட்டுங்க. சினிமா டிக்கெட்டு இங்க கூட வந்து வாங்கலாம் போல. பை டிக்கெட் இயர் போட்டுருக்கு பாருங்க. டிக்கெட்டு இங்க வந்து எடுத்துக்கலாம். அவர் போட்டுட்டு இருக்காரு பாருங்க. ஸோ டிக்கெட் இங்கே வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இங்கே ஆர்டர் பண்ணிட்டு அப்படியே சினிமாவுக்கு போயிடலாம் போல. சினிமா தேட்டரு அது இருக்குது. சினிமா 26 போட்டிருக்கு பாருங்க. பாருங்க ஷெல்டர் படம் ஓட்டுங்க. ஸ்டாதான் ஷெல்டர் இந்த படம் போயிட்டு இருக்கு. சினிமா 2 and 6 ஸ்கிரீனு. எத்தனை ஸ்கிரீன் இருக்குதுன்னெலாம் தெரியலைங்க. சரிங்க, இங்கே நம்ம சாப்பிட்டா செட் ஆகாது. நம்ம வந்துட்டு அப்படியே வேற ஏரியாவில் போயிட்டு சாப்பிட்றதுக்கு வேற இடம் பார்ப்போம். நம்ம வெளியே போய் சாப்பிட்றது தாங்க பெஸ்ட்டு. இங்கெல்லாம் சாப்பிட்டுக்குன்னு யாருங்க இவ்வளோ செலவு பண்ணி சாப்பிட்டுன்னு இருப்பா? செலவு கொஞ்சம் கம்மியாக தானே எல்லாரும் சாப்பிட்டு பார்ப்போம். நம்மளே பணத்தை எப்போ மிச்சப்படுத்துறதுன்னு பார்த்துன்னுக்குறோம். இந்த இடத்துல இவ்வளோ செலவு பண்ணிட்டு நம்ம எப்படி இந்த அளவுக்கு செலவு பண்ணி இருக்க முடியும்? அவ்வளோதான், மறுபடியும் வந்த இடம் வந்தாச்சு. ஒயிட்ஸ் பாப்ஸ்லாம் பார்த்தோம். சரி, அப்படியே நம்ம வந்துட்டு இப்போ கீழே போயிடுவோம். கீழே போயிட்டு காட்டாத இடத்த கொஞ்சம் அப்படியே கவர் பண்ணிடுவோம். இங்கே பாருங்க ஒரு ஜுவல் ஷாப் ஒன்று பார்த்தேன். எப்படி இருக்கு பாருங்க.
இதெல்லாம் என்ன சும்மா ஒரு ஷோவுக்கா இல்லை உண்மையாலே கோல்டு டைமண்டா அதெல்லாம் தெரியல. பட் டிஸ்பிளேக்கு வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கோல்டா இருக்க வாய்ப்பு இல்லை. கோல்டா இருந்ததுன்னா இந்த அளவுக்கு இங்க யூஸ் பண்ணுவாங்க, வெளியே யூஸ் பண்ணுவாங்க. அதை பாருங்க, சைனீஸ் படம் எப்படி இருக்கு. இவங்கெல்லாம் இந்த இதுல போடுவாங்க போல. முஸ்லீம்லாம் இந்த மாதிரி சைனால போடுவாங்க போல. ஏங்க கம்பலை பாருங்க, எவ்வளோ பெரிய பெரிய வளையுமா. இந்த கம்பலா என்னன்னு தெரியலங்க. யாருக்காச்சும் தெரிஞ்சா சொல்லுங்க, இது கம்பலா என்னதுன்னு தெரிஞ்சா சொல்லுங்க. சரி, ஓகே, நம்ம அப்படியே கீழே இறக்கிடுவோம். இது பாருங்க, அழகு சாதனம் சாப்பிடுங்க. இது நல்லா இருக்கு, அழகா. ஃபுல்லா வீட்டுடைய அலங்கார பொருட்கள் மொத்தமும் சூப்பரா. கிளாஸ்லயே போட்டுருக்காங்க. எல்லாமே வீட்டுடைய அழகு சாதன பொருட்கள் தான், டெக்கரேட்டிவ் பர்பஸ். இதெல்லாம் செஞ்சு விற்கிறாங்க. 103 ரியால் இது. இந்த போல ப்ராடக்ட்லாம் நம்மளே செய்யலாங்க. இது நம்ம ஊர்லயும் விற்கிது, பார்த்துருக்கேன். இங்கே ரேட்டு 49 ரியால் நினைக்கிறேன். 49 ரியால். இங்கே 13 ரியால் பிரச்சனை சிம்பலாம். ரேட்டா என்னன்னு தெரியல. எல்லாம் ரொம்ப லக்ஸரியா இருக்கு. பாருங்க, ரொம்ப லக்ஸரியா. கிளாஸ் மெட்டீரியல். ஆமா, கிளாஸ் மெட்டீரியல். எல்லாமே கிளாஸ் மெட்டீரியல் தான் இங்க இருக்கு. இது என்ன தெரியல, எனக்கு தெரிஞ்சு இது வந்துட்டு மெட்டலுங்க. மெட்டல் அழகா அதை வந்துட்டு ஒரு மோல்டு போட்டு காஸ்டிங் எடுத்து வச்சிருக்காங்க. எல்லாமே மெட்டல் தான். ஆமாம், கேண்டில் ஸ்டாண்ட் இது. மற்றதெல்லாம் குக்கிங் அசசரிஸ். இந்த லைட்ஸ்லாம் பாருங்க, லைட்ஸ்லாம் நல்லா இருக்கு. இந்த லைட் பாருங்க, நல்லா இருக்குதுங்க. ஷாப்பே நல்லா இருக்கு. பாருங்க, உங்க வீட்டுக்கு இந்த பொருள்லாம் தேவைப்படலாம். தேவைப்பட்டதுன்னா இந்த பொருள்லாம் யூஸ் பண்ணுங்க. என்னால் ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல, ஏன்னா கிச்சன் ஐட்டங்கள்லாம் நிறைய இருக்கு. ரமதான் answered. Your Ramadan answer. மக்களை இங்க பாருங்க, ஒருத்தவங்க வந்துட்டு அந்த கேண்டி இது எடுத்துட்டு இருக்காங்க. அச்சோ, முடிச்சிட்டாங்க. அவங்க அது ரோல் வீடியோ எடுக்கலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள சூப்பரா ரோல் பண்ணாங்க அவங்க. பாப்பா, இன்னொன்று ரோல் பண்ணா நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்ஸ் இருக்குல்ல, இந்த பிஸ்கெட்லாம் வந்துட்டு உள்ள பேரிச்சம்பழம் வந்துட்டு அரைச்சி அந்த பிஸ்கெட் உள்ள வந்துட்டு இருக்கும். இந்த பிஸ்கெட்லாம் அப்படிதான் இருக்கும். எல்லாமே பேரிச்சம்பழம் அப்படியே கலந்துருக்கும் இந்த பிஸ்கெட்லாம்.
ஹம்ஸ். அதே மாதிரி சவுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு வேலைக்காரங்க வச்சுருப்பாங்க. வேலைக்காரங்க மேக்சிமம் இந்த நைஜீரியா சேர்ந்தவங்க வேலைக்காரங்களாக இருப்பாங்க. அவங்க அதாவது முன்னாடி 2 பேர் பர்ச்சேஸ் பண்ணி போயின்னு இருப்பாங்க. அவங்க குழந்தைங்களை எல்லாம் இந்த அவங்களுடைய வேலைக்காரங்க தான் கூப்பிட்டு பின்னாடியே போயின்னு இருக்கணும். அந்த போல் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்துட்டு வீட்டில் வேலைக்காரங்க இருப்பாங்க. அந்த வேலைக்காரங்க வந்துட்டு இந்த நைஜீரியாவை சேர்ந்தவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. அவங்க தான் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு அந்த குழந்தைங்களை பாதுகாக்கிறதோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்க தான் அதை பார்த்துப்பாங்க. அந்த போல தான் போயின்னு இருக்கும் இங்கே. உங்களுக்கு அந்த ஆப்போசிட் மட்டும் தான் காட்டலைன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டிடுறேன். அதை காட்டிட்டா ஓவரால் இந்த அல்லம்ரா மாலை வந்துட்டு மொத்தமாக சுத்தினா மாதிரி ஆகிடும். அது உள்ளே போகலை. சரிங்க, இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஆப்போசிட் வேல பார்த்துட்டு போனோம். இதெல்லாம் என்னன்னு தெரியல. காரு குழந்தைங்க உட்கார வச்சுன்னு ஓட்டின்னு போகிற கார். சும்மா குழந்தைங்களுக்கு வந்துட்டு பே பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு அந்த காரில் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ ரவுண்ட் அடிக்க விடுவாங்க. அது ஓட்டிட்டு போயிடலாம். பர்ஷா ஷாப், ட்ரெஸ் ஷாப். நம்ம பேம்பர்ஸ் இருக்கோம்ல, இங்கே பம்பி. வந்த இடத்துக்கே தாங்க வந்துட்டு இருக்கோம். வந்த இடத்துக்கு தான் வரும். அந்த பக்கம் தான் ரைட்டு. ஓகேங்க, எல்லாத்தையும் காமிச்சிட்டேன் முடிஞ்ச அளவுக்கு. இதுதான் இந்த அல்லம்ரா மால். ரொம்ப பெரிய வீடியோவாக இருக்குது, இருந்தாலும் பார்த்துருங்க. பார்த்தீங்கன்னா இந்த அல்லம்ரா மால் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பாருங்க, ஒரு வாட்டர் ஃபவுண்டைன், நல்லா அழகா வாட்டர் ஃபவுண்டைன். அழகா சுற்றி உக்காந்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு வாட்டர் ஃபவுண்டைன் வச்சிருக்காங்க, அழகா சூப்பரா. நடுவில் ஒரு காஃபி ஷாப்பு. இந்த மூங்கில் மரத்தை வச்சுக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் மூங்கில் மரத்தை வச்சுட்டு சூப்பராக வச்சிருக்காங்க. இது ஒரு காஃபி ஷாப்பு. கிரீப்பி அப்பர் லண்டன். ஏங்க கடை பேரே பயங்கரமா இருக்குதுங்க. கிரீப் அப்பர். காஃபி, ஸ்வீட்ஸ், ஒரு பிரேக்ஃபாஸ்ட், வேப்பிள்ஸ், கல்லாட்டோ, ஜூஸ் பாரு, இட்ஸ் கோ. இதாங்க அந்த காஃபி ஷாப்பு. இதோ ஒரு காஃபி ஷாப் இருக்கு. ஆனா என்ன தெரியல, இது க்ளோஸ்ல இருக்கு. இது யூஸ் பண்ணல போல. கடை வாடகை தராம நம்ம வீரபாகு வந்துட்டு கடையை க்ளோஸ் பண்ணி விட்டாரு. இங்க பாருங்க, பர்ஃப்யூம் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ். எவ்வளோ அழகா டிஸ்பிளே சூப்பராக பண்ணி வச்சிருக்கு. நல்ல லக்ஸரியா ஒரு டிஸ்பிளே. பர்ஃப்யூம். ட்ரெயின் போகுது பாருங்க மேல. யாராவது ஒரே ஒரு குழந்தைக்காக ஓட்டிட்டு இருப்பாரு போல. இந்த பாருங்க, தண்ணி அடிச்சிட்டு இருக்கா பாருங்க, தண்ணி. வாட்ச் ஷாப் காமிச்சேன் உங்களுக்கு. இந்த பக்கம் போலீங்க. இங்க பாருங்க, நம்ம லிப்ஸ்டிக்கை பத்தி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த லிப்ஸ்டிக்கான இது இப்ப பாருங்க பாருங்க எவ்வளவு ஐட்டம் எப்படி இருக்குது. நிறைய இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. நிறைய அது போல லிப்ஸ்டிக் நம்ம வந்துட்டு அதை தெரியாம ஒரு சின்ன வீடியோவா போட்டேன்.
ஆனால் இங்கே வந்துட்டு அந்த லிப்டிக்லாம் பார்க்கும்போது வெரைட்டிலாம் கணக்கே இருக்காது போல. ஸோ இதுவும் மேக்கப் அந்த மாதிரி ஷாப் தான். அல் பஸ்மா அல் தபையா ட்ரெஸ்ஸு கடை. நல்ல டிஸ்பிளேங்க, சூப்பர் டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. பர்ஃப்யூம் ஷாப்பு எந்த அளவுக்கு டிஸ்பிளே நல்லா சூப்பராக டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்காங்க. நல்லா அழகாக இருக்கும் டிஸ்பிளே. இது கிளாஸ். பார்த்தோம் நம்ம. சரிங்க, அப்படியே நம்ம வந்துட்டு வெளியே போயிடலாம். ஏன்னா நிறைய காட்டியாச்சு. இதுதான் அல் அம்ரா மால். கலாஸ். ரொம்ப நாளைக்கு நிறைய விஷயங்களை காட்டிட்டோம்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டேன் இந்த அல் அம்ரா முழுக்க. பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த போல் நிறைய இடத்த நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். கண்டிப்பாக இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு காட்ட வேண்டியது இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு நிறைய விஷயத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். ஏன்னா சவுதி எப்படி இருக்குதுன்ட்டு நிறைய பேர் வந்துட்டு தெரியாது. அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்துட்டு அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்க வந்துட்டு நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். எல்லாருமே வந்துட்டு அந்த புர்கா போட்டு தான் இருப்பாங்க கம்பல்சரி. யாரோ ஒரு, அதாவது 1000ல் ஒரு 10 பேரை பார்க்கலாம் அந்த புர்கா போடுறாங்க. ஏன்னா இங்கே அந்த அளவுக்கு கல்ச்சர் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே அவங்க வந்துட்டு எதை ஃபாலோ பண்ணாலும் இந்த மத ரீதியான ஒரு விஷயத்த நல்லாவே ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அல் அம்ரா மால். ஸோ அவ்வளோதாங்க காய்ஸ், ஒரு வழியாக அல் அம்ரா மால் முழுக்க சுற்றி பார்த்தாச்சு. முழுக்க சுற்றிட்டு இதில் ஒரு பெரிய அதிசயம் என்ன கேட்டிங்கன்னா, நம்ம எந்த வழிக்காக உள்ளே போகணுமோ அதே வழிக்காகவே வெளியே வந்தோம். அது எப்படி வந்தோன்னு எனக்கே தெரியல. ஒரு வழியாக மொத்தமாக மால் ஃபுல்லாக சுற்றியாச்சு. இது போல் நிறைய வீடியோ உங்களுக்காக நான் நிறைய இடம் போயிட்டு நிறைய வீடியோ எடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நெக்ஸ்ட்டு எதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.